ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூர மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சூர மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். தக்காளி கொஞ்சம், அதாவது சின்ன சின்ன சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய வெங்காயமும் அதிலே இன்னொரு போர்ஷனும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 போர்ஷன் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் அது கூடவே மலைப்பூண்டு போட்டு வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா அடியில் இஞ்சியும் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். அந்த பாருங்கள், இஞ்சியும் இதுலேயே அரைஞ்சி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது கூட இப்போது நம்ம சீரகம் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். புளி பார்த்திங்கன்னா நார்மலாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எடுக்கிற புளியை விட இது கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். இது கொஞ்சமாக, அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த மசாலாவை எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இதெல்லாம் இப்போ குழம்புக்கான மசாலா ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டு மசாலா அரைச்சி வச்சிட்டோம். இது நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி அதோடைய புளி கரைசலை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி குழம்பு நம்ம வைக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இப்போது கல் சட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி மீன் குழம்பு இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டி காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. தாளிப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிட்டேன். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா ஆட் பண்ணதும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் திரிஞ்சு வதங்கிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூளில் நாங்கள் மல்லி எல்லாமே நாங்கள் சேர்த்து போட்டிருப்போம். மல்லி, மிளகு, சீரகம் எல்லாமே நாங்கள் சேர்த்து அரைச்சிருப்போம். ஸோ அதனால் தனியாக மல்லித்தூள்லாம் போட தேவை கிடையாது. நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கெல்லாம். மிளகாத்தூள் போட்டதும் லேசாக அப்படி ஒரு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக அப்படி ஒரு கலர் மட்டும். இப்போ மிளகாத்தூள் அதோடு ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதும் எல்லாமே அந்த மசாலா புளி தண்ணி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சிங்க பாருங்கள். எல்லா மீன் குழம்பும் இப்படி தான் வைப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது சூர மீனுக்கு மட்டும் இந்த மாதிரி வைக்கணும். ஏன்னா சூர மீன் குழம்புல போட்டால் லேசாக நாக்கு சுருக்குன்னு இருக்கும். அதனால இப்படி வச்சா அப்படி இருக்காது. இது பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது சூர மீன் நாக்கு சுருக்குன்னு இல்லாமல் அந்த உப்பு காரெல்லாம் அதில் சேர்ந்து அந்த மசாலாலாம் சேர்ந்து சூப்பராகவே இருக்கும். குழம்பு கரெக்டான திட்டத்துக்கு கூட்டி விட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அதில் இருக்கிற எண்ணெய் தனியாக ஏடு கட்டி வரும். அந்த மாதிரி ஏடு கட்டும் போது நம்ம மீன் போடணும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக சுண்டி இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் ஏடு கட்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருக்கும்போது மீன் போடலாம்.
அவ்வளோதாங்க, மீன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குழம்புல போட்டு விட்டுட்டோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா சரியாக போச்சு. ஆல்மோஸ்ட் கொதிச்சுட்டு தான் இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்யூபாக நாமளே வீட்டில் க்ளீன் பண்ணது. அவ்வளோதான், மீன் நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த திட்டத்தில் கொத்தமல்லி தலையை வந்து அது மேலே தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.